வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மழை வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட தரவில்லை என பேச்சு. இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சான்று என பிரதமர் நெகிழ்ச்சி. கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. விஜயதரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விரிவான செய்திகள். தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட தரவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட் தொழில் பூங்காவில் வியட்நாம் நிறுவனமான வின்ஃபாஸ்ட் அமைக்க உள்ள மின் வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளம் மற்றும் அதி கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், பேரிடர்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க தேவையான திட்டங்களை தீட்டுவதுதான் திராவிட மாடல் அரசு என தெரிவித்தார். கொரோனாவாக இருந்தாலும் புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்து வருவதாக தெரிவித்த அவர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய தமிழக அரசு 666 கோடி செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு இதுவரை ₹1 கூட நிதி வழங்கவில்லை என தெரிவித்த அவர், தூத்துக்குடி, நெல்லையில் அமையும் புதிய ஆலைகளால் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்க சிறுதொழில் நிறுவனங்கள் தங்களுடைய வணிகத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பொருட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமா கடன் வழங்கப்படும். நான் ஏற்கனவே அறிவிச்சபடி 6 விழுக்காடு சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் இந்த 2 மாவட்டத்திலையும் 670 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ₹18 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த மாவட்டங்களை சார்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறுதொழில் செய்வோர் பயனடைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கல. இதுக்கு அதான் முக்கியம். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. இந்த அளவுக்கு அளப்பரிய நலத்திட்டங்களை நம்முடைய அரசு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 201 கோடி நிவாரண நிதி வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை மற்றும் பெரு வெள்ளத்தின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய 8 மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டது. பாதிப்பிற்குள்ளான விவசாயிகள் பயனடையும் வகையில் 160.42 கோடி நிவாரண நிதி வழங்கிடவும் 38,840 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு 62,735 விவசாயிகள் பயனடையும் வகையில் 41.24 கோடி நிவாரணம் வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 201.67 கோடி நிவாரண நிதி வழங்கிட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து நிவாரண தொகையினை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக நீளமான குஜராத்தில் கட்டப்பட்டுள்ள சுதர்சன் சேது கேபிள் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். குஜராத்தில் ஓகா நிலப்பரப்பையும் துவாரகா தீவையும் இணைக்கும் 2.32 கிலோமீட்டர் நீளமுள்ள நாட்டின் மிக நீளமான சுதர்சன் சேது கேபிள் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார்.
முன்னதாக சிக்னேச்சர் பாலம் என்று அழைக்கப்பட்ட இந்த பாலம் தற்போது சுதர்சன் சேது அல்லது சுதர்சன் பாலம் என பெயர் மாற்றப்பட்டது. பேட் துவாரகா என்பது துவாரகா நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓகா துறைமுகத்திற்கு அருகில் உள்ள இந்த தீவில் புகழ்பெற்ற துவாரகாதீசர் கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நிலங்களையும் மக்களையும் இணைக்கும் சுதர்சன் சேது பாலத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். வெறுப்பு மற்றும் வன்முறையை நீக்கி நாட்டை காப்பாற்றுவதே இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையின் நோக்கம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்ற பெயரில் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். மேற்கு வங்காளம், பீகார் வழியாக உத்தரப்பிரதேசத்திற்குள் அவரது யாத்திரை நுழைந்துள்ளது. இந்த நிலையில் ஆக்ராவில் பேசிய ராகுல் காந்தி, இளைஞர்களுக்கு வேலை வழங்க விரும்பாததால் அரசு வேலை தேடுபவர்களின் நேரத்தை வீணடிப்பதே பாஜக அரசின் நோக்கமாக உள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் வெறுப்பு அதிகரிப்பதற்கு காரணம் அநீதி என தெரிவித்த அவர், இந்தியாவில் ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள், பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்தார். வெறுப்பு மற்றும் வன்முறையை நீக்கி நாட்டை காப்பாற்றுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் அழைப்பை ஏற்று ஆக்ராவில் ராகுல் காந்தியுடன் இந்திய ஒற்றுமை நீதி நடைபயணத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்றார். கலைஞர் கருணாநிதி நினைவிடம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தை நாளை மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதேபோல் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் ஓயாது உழைத்த தலைவர் கலைஞர் ஓய்வு கொள்ளும் இடத்தை ஒரு வரலாற்று சின்னமாக கட்டி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திராவிட மாடல் அரசு அதற்கான செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 6வது முறையாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடங்கிய இந்த பணி தலைவர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வருவதற்கு முன்பாக நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி டெல்லியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் பாஜகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. பாஜகவில் இணைந்ததை தொடர்ந்து விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக விஜயதாரணி அறிவித்தார். இந்த நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது என அறிவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விளவங்கோடு தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டால் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஹரியானாவில் மீண்டும் இணையதள சேவைகள் வழக்கம் போல செயல்பட அனுமதி அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாய கூட்டமைப்புகள் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லை பகுதிகளான ஷம்பு மற்றும் கானாரியில் விவசாயிகள் திரண்டுள்ளனர். அவர்கள் டெல்லிக்குள் நுழையாத வகையில் சாலைகளில் டெல்லி காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பஞ்சாப் விவசாயிகளுக்கும் ஹரியானா காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் பஞ்சாப் மாநிலம் பதிண்டா பகுதியை சேர்ந்த சுப்கரன் சிங் என்பவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனிடையே ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டத்தால் பதற்றமான சூழல் நிலவிய ஆம்பாலா, குருக்ஷேத்ரா ஆகிய 7 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 11ஆம் தேதி முதல் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த மாவட்டங்களில் மீண்டும் இணையதள சேவைகள் வழக்கம் போல செயல்பட அனுமதி அளித்து அரசு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு 28ஆம் தேதிக்குள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன.
அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்தது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. இந்நிலையில் 28ஆம் தேதிக்குள் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் ஆலோசனை கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தலைமை கழக பேச்சாளர்கள் ஆலோசனை கூட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை எழும்பூரில் உள்ள ஹோட்டல் இம்பீரியல் சிராஜ் மஹாலில் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளது. தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், சிறந்த மேடை பேச்சாளர்கள் பங்கேற்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது ஆட்சிகளில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் தேர்தல் பரப்புரை மூலம் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து விரிவான ஆலோசனை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுபோதையில் காரை ஓட்டி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த இளைஞர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பகுதியில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் அளவுக்கு அதிகமான மது போதையில் சாலையில் நடந்து சென்ற பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை அச்சுறுத்தும் வகையில் காரை வேகமாக ஓட்டி சென்றுள்ளனர். மேலும் திருக்கழுக்குன்றம் கொல்லிமேடு நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது மோதியதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் கொடுத்த தகவலின் பெயரில் அங்கு வந்த காவல்துறையினர் காரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் காரை ஓட்டி வந்த நபர் திமுக ராஜ்யசபா உறுப்பினர் கிரிராஜன் என்பவரின் மகன் செந்தமிழன் என்பது தெரிய வந்தது. இவர் சட்டப்படிப்பு இறுதியாண்டு பயின்று வருகிறார். அவரோடு சக மாணவர் மற்றும் 2 மாணவிகளும் நிற்கக்கூட முடியாமல் போதை தலைக்கேறிய நிலையில் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடன் வந்த 2 மாணவிகளையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மதுபோதையை இறக்கிய பிறகு காவல் நிலையம் அழைத்து வந்து 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் புதிய நீதி கட்சியின் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வென்றவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள், சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை அக்கட்சியின் ஏசி சண்முகம் வழங்கினார். முன்னதாக பேரானம்பட்டு மற்றும் தொரப்பாடி பகுதிகளிலும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேலும் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இளைஞர்களுக்காக விளையாட்டு மைதானங்களை அமைத்து தருவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் மாசிமகம் தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு பக்தோசி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தக்கான்குளத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பலில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் பழமை வாய்ந்த திருமுருகநாத சுவாமி திருக்கோயிலில் கடந்த 18ஆம் தேதி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பிரகார உலா, பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா ஆகியவை நடைபெற்றன. மாசி மாத திரு தேரோட்டத்தில் திருமுருகநாதர் ராஜ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தாசரதி டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பேரணியை மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் அழகேசன், வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் நிறுவன ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்தவாறு பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மணவாளன் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
சென்னை அடையாறில் பெட்ரீஷன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நாந்தி பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. வங்கி பிரிவு, மென்பொருள் பிரிவு, கணிப்பொறியியல், தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 3000 நபர்களுக்கு மேல் பங்கு பெற்று பயன்பெற்றனர். நிகழ்ச்சியின் கல்லூரியில் இயக்குனர் அருட் சகோதரர், முதல்வர் டாக்டர் ஆரோக்கிய மேரி கீதாதாஸ், கல்லூரி துணை முதல்வர் ஆனந்த பிரியா, நாந்தி பவுண்டேஷன் நிர்வாகிகள் இணைந்து வேலைவாய்ப்பு முகாமில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். கரூர் மதிமுக சார்பில் தேர்தல் நிதி அளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கழக செயலாளர் ஆசை ஏ சிவா, சிறப்பு அழைப்பாளராக கழக பொருளாளர் செந்தில் அதிபன், துணை பொதுச் செயலாளர் ரோ ராயா கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி 25 லட்சம் ரூபாயை வழங்கினர். மேலும் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மேலும் முகாமிற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவமனை நுழைவாயில் முன்பாக வைக்கப்பட்டிருந்த MGR, ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் முகாமிற்கு சென்று அங்கு மருத்துவர்களிடம் உடல் பரிசோதனை செய்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கினார். கோவை பேரூர் அடுத்த பச்சாபாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஊரக மருத்துவ மையம் இயங்கி வருகின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி இணைந்து 2வது தாய்ப்பால் வங்கியினை துவக்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தனை SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி தலைமை வகித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அழுக்குழியில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்சாதன கிடங்கில் வணிகத்துறை ஆணையர் முதன்மை செயலர் பிரகாஷ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் குளிர்பதன கிடங்கில் விவசாயிகள் வேளாண் விளைபொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளவும், விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க அடித்தளமிடும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஆய்வின் போது வேளாண் விற்பனை வாரிய உதவி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், வேளாண் விற்பனை கூட கண்காணிப்பாளர் குணசேகரி, வேளாண் வணிக அலுவலர் அபிநயா மற்றும் அலுவலக பணியாளர்கள், ஏற்றுமதி நிறுவன மேலாளர்கள் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பனந்தோப்பு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். பிடிபடாத காளையின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பில் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தமிழ்நாடு முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச தோல் சிகிச்சை மருத்துவம், குழந்தை நல மருத்துவம், எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம், பொது மருத்துவம் உள்ளடக்கிய மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்சிட்டி மருத்துவமனையின் துணைவேந்தர் மருத்துவர் நாராயணபாபு துவக்கி வைத்தார். இந்த முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகள் சிகிச்சைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆச்சிமங்கலம் கிராமத்தில் தனியார் கல்லூரியின் விடுதியில் இரவு உணவாக பரோட்டா வழங்கப்பட்டது. அதனை மாணவிகள் சாப்பிட்ட பிறகு 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கல்லூரி நிர்வாகம் ராயனூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் புத்தக கண்காட்சியை கைத்தறி அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து அரங்கினை மேற்பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் 3வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளில் திறந்து விடப்படும் தொழிற்சாலை கழிவு நீரால் பாலாற்றில் செல்லும் நீரானது மாசடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தோல் தொழிற்சாலைகளுக்கு துணை போவதாகவும், இதனால் வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்க வேண்டிய வளங்கள் அனைத்தும் வீணாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் இங்க திருப்பத்தூர் மாவட்டம் பக்கத்துல பால்பள்ளின்னு ஒரு கிராமத்துல இருக்கேன். எங்க வடச்சேரியிலிருந்து மாறப்பட்டு வர பாலாற்றுல ஃபுல்லா
இந்த ரசாயன கழிவுகள் எல்லாம் கலக்குறாங்க. தொழிற்சாலையில இருந்து வர ரசாயன கழிவுகள் மொத்தம் கலந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மீனும் இறந்து கிடக்குது, ஒரு 100கணக்கான மீன் இறந்து கிடக்குது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையிலேருந்து வர ரசாயன கழிவுகளால் தான் இது மாதிரி நடக்குது. இப்போ விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தொழிற்சாலைகள் தான். இதுக்காக நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம், கவர்மெண்ட்கிட்டையும் சரி இந்த சுற்றுச்சூழல் அதிகாரிகிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அவங்க எந்த ஒரு மேற்கொண்ட நடவடிக்கையும் எடுக்கல. இது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரி இந்த சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்குது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் முக்கியமான விஷயம். அந்த தண்ணியிலே இது மாதிரி பண்ணால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறது? இந்த ஊரில் யாருமே விவசாயம் பண்ண விடாதா, இல்லை கவர்மெண்ட்டே விவசாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது ஏதாச்சும் பார்த்தா தான் உண்டு, இல்லைனா யாரும் விவசாயம் பண்ண முடியாது. எதுவும் நடக்காது ஊரில். இது கவர்மெண்ட் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சுற்றுச்சூழல் அதிகாரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நடவடிக்கை சுற்றுச்சூழல் அதிகாரிக்கு என்ன நடவடிக்கை போகிறாங்கன்னு தெரியல. என்னோட பேர் வந்து தனுஷ். பூமி அமைப்பின் சார்பாக டீச்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. 17 ஆண்டுகளாக மக்கள் நல பணிகளை செய்து வரும் பூமி அமைப்பின் சார்பாக ஆசிரியர்களுக்காக பிரத்யேகமான டீச்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சென்னை முழுவதிலும் இருந்து சுமார் 40 பள்ளிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆசிரியர்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய உணவு சமைப்பது உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. என்னோட பேர் நாகஸ்வர்ணமுகி. மேரி கிளப் வாலா ஜாதவ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். ஸோ பூமி ஃபவுண்டேஷன் வர ஒரு வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் கால்டு டீச்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 450க்கு மேலே இங்கே டீச்சர்ஸ் வந்து நாங்கள் கேதர் ஆகிருக்கோம் சென்னையிலேருந்து. இது வந்து டீச்சர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக இதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸ் அப்படின்ற ஃப்ரேம்லேருந்தே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து டீச்சர்ஸ்க்கான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ், கேம் ஜோனு, அப்புறம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதில் வந்து ஃபுட் கார்னர் இருந்தது, எங்களோட சாப்பாட்டு திறமை, அப்புறம் சமைக்கிறது அதை வெளியில் கொண்டு வரா மாதிரி. அப்புறம் எங்களுடைய கலை களஞ்சியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் பொயட்ரி எழுதினோம், பாட்டு பாடணும், சிலது நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். சினி ஜோனில் ஒரு நல்ல ஹார்ட் டச்சிங் மூவி ஒன்று எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அப்புறம் இங்கே ஃபன் ஜோனில் பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாத்தையும் மறுபடியும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லா விளையாட்டுகளும் எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். அதுவும் எங்கள் சக டீச்சர்ஸோட ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸோட சேர்ந்து விளையாடுறது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்புறவை வந்து இன்னுமே மேம்படுத்துது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஃபார்மலாக வெறும் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி மட்டுமே பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது ஒரு நல்லவே ஃபன் பிரேக்காக எங்களுக்கு அமைஞ்சுது. அமெரிக்காவில் ஜூன் 4ஆம் தேதி முதல் கூகுள் பே செயலியின் சேவை நிறுத்தப்படும் என கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகின் பல்லாயிரக்கணக்கானோர் கூகுள் பே செயலி மூலம் பண பரிவர்த்தனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் கூகுள் பே செயலியின் சேவை நிறுத்தப்படும் என கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது பயனாளர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் அமெரிக்காவில் பழைய கூகுள் பே செயலியை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூகுள் அறிவித்துள்ளது. அதாவது இப்போது அதன் பழைய பதிப்பு வேலை செய்யாது. அனைத்து அம்சங்களையும் கூகுள் வாலெட் இயங்குதளத்திற்கு மாற்றுவதன் மூலம் கூகுளின் கட்டண சலுகையை எளிதாக்குவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவில் கூகுள் பே செயலியின் சேவை நிறுத்தப்படும் என அறிவித்தாலும் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற பிற சந்தைகளில் கூகுள் பே ஆப் தொடர்ந்து சீராக இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழை வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட தரவில்லை என பேச்சு. இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சான்று என பிரதமர் நெகிழ்ச்சி. கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. விஜயதரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.